So again, mean deviation about mean றாங்கண்ணே. mean deviation about meanனா இப்போ என்ன பண்றாங்கன்னா வெறும் x வேல்யூ வச்சுட்டு காத்தோம். இப்போ நம்ம அடுத்த ஒர்க் நெக்ஸ்ட் ஒர்க் என்ன பண்ண போறோம்னா x வேல்யூ இருக்கும், frequency வேல்யூ இருக்கும், ஆர் கிளாஸ் இன்டர்வல் வேல்யூ இருக்கும். கிளாஸ் இன்டர்வல் வேல்யூ இருக்கும். அப்ப அப்படி இருந்து இதனோட ஃபார்முலா என்னன்னு நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லயே பார்த்திருப்போம். சரிங்களா? frequency Yes, sir. வேல்யூ x வேல்யூ இருந்ததுன்னா நம்ம மீனோட ஃபார்முலா என்ன, x பாரோட ஃபார்முலா என்ன? Sir, summation fx divided by F5 snap. கரெக்ட்டுங்களா? I varies from 1 to n. கரெக்டாப்பா? Yes, sir. இதெல்லாம் படிச்சுக்கங்க. அடுத்து இதே Yes, ஃபார்முலா sir. summation I varies from 1 to n fi xi divided by capital N படிச்சிருப்பீங்க. எய்தர் இந்த ஃபார்முலா ஆர் இந்த ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. கரெக்டாப்பா? Yes, sir. கேபிட்டல் என்னோட வேல்யூ என்ன? சம்மேஷன் fi ஃபார்முலா. இது கேபிட்டல் என்னோட வேல்யூ. சரிங்களா கண்ணு? Yes, sir. சரி அப்ப மீன் டிவியேஷன் இது மீன் ஃபார்முலா. அப்ப மீன் டிவியேஷன் என்ன ஃபார்முலா இருக்க போகுது? சேம் ஐடியா சம்மேஷன் நம்ம நார்மலா என்ன எப்படி பண்ணுவோம்? xi மைனஸ் x பார் டிவைட் பை ஸ்மால் n போடுவோம். இங்க என்ன வரும்? கேபிட்டல் N வரும். இங்க என்ன வரும்? கேபிட்டல் M க்கு அப்புறம் இங்க fi வரும். இந்த இடத்துல fi ஆகும், இந்த இடத்துல n ன்னு மாறும். இது எதுக்கு? x பாருக்கு. சரிங்களா? Yes, sir. Mean deviation about mean with frequency values are given னா இதான் ஃபார்முலா. சரிடா கண்ணு? Yes, sir. Okay, sir. நோட் பண்ணிட்டீங்களா? Sir, note பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன், பார்த்துக்குங்க. ஓகே, இந்த வேல்யூ இப்போ நீங்கள் கொடுத்த வேல்யூ. இப்போ நான் ஒரு வேல்யூ இன்செர்ட் பண்ணுறேன், அந்த வேல்யூக்கு நம்ம ப்ராப்ளம் போடுவோம். ஓகே, மீன் டிவியேஷன் about மீன் frequency value and some grouped ungrouped values is given. இது எப்படி போடுவீங்க? ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம என்ன பண்ண போறோம்? டேபிள் ஃபார்ம் பண்ண போறோம். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க டேபிள் எப்படி ஃபார்ம் பண்றேன்னு. xi fi மீன் கண்டுபிடிக்கணும், அதனால fi xi கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்ப என்ன வரும்? 2 5 6 8 10 12. fi வேல்யூ என்ன? கீழ வரது fi. கரெக்ட்டுங்களா? இதுக்குள்ள fi கொடுத்துட்டான். அப்ப என்ன? again 2 8 10 7 8 12. கரெக்ட்டுங்களா? 5. Yes, sir. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்றாங்க. அப்படியே எய்தர் இது 2 மல்டிப்ளை பண்ணுங்க, சேம் ஐடியா 2 மல்டிப்ளை. 2 into 2 4, sir. 4 40 60 56 80 60, sir. 60. சம்மேஷன் சொல்றாங்க. இதனோட சம்மேஷன் வேல்யூ அண்ட் ஆல்சோ ஃப்ரீக்வன்சியோட சம்மேஷன் வேணும். இதனோட சம்மேஷன் வேணும், இதனோட சம்மேஷன் வேணும். எவ்வளவு வரை சொல்றாங்கன்னு? எக்ஸ் பார் ஃபார்முலா என்ன? எக்ஸ் பார் ஃபார்முலா சம்மேஷன் fi xi டிவைடட் பை சம்மேஷன் fi. அப்ப இந்த சம்மேஷன் வந்து சம்மேஷன் fi, இங்க வர சம்மேஷன் சம்மேஷன் fi xi. ஓகேங்களா? அப்ப சொல்லுங்க. Yes, sir. 100 plus 10 20 27 60 35 40. அப்ப என்னோட ரிசல்ட் 40யா? Yes, sir. 240 60 300, sir. 300 கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? Yes, sir. 144 200 கொஞ்சம் செக் பண்ணுப்பா. இது 44, இது 140. ஓ, இது 104. ஓகே, சாரி, 104 104 இது 160 கிடைக்குமா? 104 இது 160 160 240 300 கரெக்ட் ஆன்சர் ஆகணும். 300 இஸ் கரெக்ட் ஆன்சர். அப்ப என்ன கிடைக்கும்? 300 divided by 40. 300 divided by 40 எவ்வளவு ஆகுன்னு? 30 by 4, sir. 30 by 4. 15 by 2, sir. 15 by 2 ஓகே. 7.5 Yes, sir. 7.5. சரி, அடுத்த ஒருக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? மாடலஸ் ஆஃப் xi மைனஸ் x பார் போடணும். அடுத்தது என்ன கால்குலேஷன்? fi இன்டு மாடலஸ் ஆஃப் xi மைனஸ் x பார். இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஏன்னா மீன் டிவியேஷன் என்ன இருக்குது? மீன் டிவியேஷன் என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? Yes, sir. சரி, அப்ப மாடலஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும் கண்ணு. பொறுமையா போடுங்க பார்க்கலாம் என்ன வரும்னு. அப்ப என்னது? மாடலஸ் ஆஃப் எந்த வேல்யூ? xi. xi யார்? இவன் தான் xi. கரெக்டா? 2ங்கிறது xi. நல்லா பார்த்து வந்தா xi. அப்ப
2 minus 7.5 equal to எவ்வளோ கிடைக்கின்றது 5.5 எஸ் சார் -5. மைனஸ் தான் மாடலஸ் போட்டோம்ல மாடலஸ் போட்டுருந்தாங்க என்ன டவுட் இருக்குங்களா நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா இல்லைங்க சார் டவுட் இல்லை. ம் வேல்யூ மைனஸ் பண்ணி போடுறேன் இல்லை ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் சொல்ல நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். எஸ் சார். ஓகே. கரெக்டாக ஸ்கொயர் பண்ணி இங்கே ஆன்சர் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணணும். யார் எஃப்ஐ வந்த எஃப்ஐ 2 into 5.5 equal to 11. 8 into 2.5 20 அப்படியே மல்டிப்ளை பண்ணி சொல்றாங்கன்னு கரெக்டான வேல்யூ செக் பண்ணிக்கோ. வேல்யூ கரெக்டான செக் பண்ண பின்னாடி மல்டிப்ளை பண்ணு. சப்போஸ் மிஸ்டேக் இருந்தால் சொல்லி நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? எஸ் சார். 2க்கு இது போட்டாச்சு, 8க்கு இந்த வேல்யூ போட்டாச்சு, 10க்கு இந்த வேல்யூ போட்டாச்சு, அது 7க்கு 0.5. அப்போ 7 into 0.5 equal to 3.5. அடுத்தது 8 into 2.5. again 8 into 2.5 நம்ம போட்டோம். 8 into 2.5 ஓட வேல்யூ எவ்வளவு 20. அடுத்து என்னது 5 into 4.5. 4.5 20 22.5 வா 5 into 4.5 it is equal to 20 2.5 22.5. இந்த வேல்யூ கரெக்டாக மட்டும் செக் பண்ணிட்டு இருக்கணும். இதெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு சம்மேஷன் கண்டுபிடிச்சிருங்க. சார். ரவுண்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வேல்யூ 11 கரெக்டாக பார்த்துக்கோ. செகண்ட் வேல்யூ 20, தேர்ட் வேல்யூ 15, ஃபோர்த் வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.5. ஃபோர்த் வேல்யூ என்ன 3.5. ஃபிஃப்த் வேல்யூ பார்த்தீங்கன்னா 20, சிக்ஸ்த் வேல்யூ பார்த்தீங்கன்னா 22.5. இது மட்டும் கரெக்டாக மட்டும் செக் பண்ணிக்கிட்டு ஒவ்வொன்றும் மல்டிப்ளை பண்ணி பார்த்து செக் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 கரெக்டாக இருக்கேன். இங்கே மட்டும் நீங்கள் கரெக்டாக மட்டும் இங்கே மல்டிப்ளை பண்ணுறது கரெக்டாக மட்டும் செக் பண்ணிக்கிட்டு செக் பண்ணிட்டு சொல்லுங்கள். நம்ம அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணுவோம். எஸ் சார். கரெக்டாக மல்டிப்ளை பண்ணிட்டீங்களா? எஸ் சார். எல்லாமே கரெக்டுங்களா? எஸ் சார், எல்லாமே கரெக்டுங்க சார். அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டீங்களா? ஆட் பண்ணி சொல்லுங்க. ஆட் பண்ணி எவ்வளோ வருதுன்னு 11 31 46 இது 3.5. அப்போ 49.5 59.5 59 61 81 82 82 வருதுன்னு பாருங்க. 3 + 2 6
82வாப்பா? சார் ஆன்சர் வந்து 92 வருது சார். சொல்லுங்க எப்படின்னு சொல்லுங்க. 11 இது ஆட் பண்ணா 31 இது ஆட் பண்ணா 46 இது 3.5 இது எஸ் சார். 40 இது 49.5 கரெக்ட்டுங்களா? இது 49.5 ஓ அப்ப இது 69.5 கரெக்ட்டுப்பா. நான் 49 இது 20 தானே 20னா 69.5 ஓகே 92 கரெக்ட்ப்பா. 92 கரெக்ட் ஆன்சர். நான் அது 10 மாதிரி போட்டு நினைக்கிறேன் அது 20 ஓகே. இப்போ மீன் டிவியேஷன் about mean with frequency data is same formula summation fi modulus of xi minus x bar divided by summation fi. இது எவ்வளவு 92 divided by summation fi வேல்யூ எவ்வளவு 40 அப்ப divided by 40 சரிடா கண்ணு. எஸ் சார். அப்ப என்ன பண்ணலாம் 92 4ஆல டிவைட் பண்ணிட்டு அது பாயிண்ட் வச்சுக்கலாம். 4ஆல டிவைட் பண்ணா எவ்வளவு 2 4s of 8 1 12 12னா 3 டைம்ஸ் கரெக்ட்டுங்களா 12 0 ஏன்னா டிவைட் பை 40 இருக்குது டிவைட் பை 40 என்னவங்க 2.3 ன்னு எழுதுவீங்க. அப்ப என்னாச்சு மீன் டிவியேஷன் about mean equal to 2.3 சரி என்ன டவுட் இருக்குதா இந்த கான்செப்ட்ல இல்ல டவுட் இல்லையா? டவுட் இல்லைங்க சார். டவுட் இல்ல. எஸ் சார். அப்ப அதே மாதிரி மீன் கண்டுபிடிச்சு நம்ம ஃப்ரீக்வன்சி போட்டு அதுல இருந்து நம்ம வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி போடணும். சரியா கண்ணு? எஸ் சார். இப்போ ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறேன் நீங்க சால்வ் பண்ணுங்க. அப்புறம் இன்னும் மீதி இருக்கிற இதுல ஒரு ப்ராப்ளம் வந்து ஹோம்வொர்க் ஆல்ரெடி முந்தி அனுப்புனது வந்து ஒரு ப்ராப்ளம் ஹோம்வொர்க் சரிங்களா? எஸ் சார். லைவ் அனுப்புறேன் உடனே போட்டு அனுப்புங்க. அப்ப நம்ம வெரிஃபை பண்ணணும் என்ன சின்ன மிஸ்டேக் ஆனாலும் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா? எஸ் சார். ஓகே சார். இதுல ரெண்டுல எது போடுறீங்க? ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ஒன்னா ஓகே சின்ன வேலையா இருக்குது டக்குனு முடிங்க பார்க்கலாம் என்ன வருதுன்னு பார்க்கலாம்.